ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நல்ல முறுமுறுன்னு டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்ன பூச்சி, அழுக்கு இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வெளியில் வர்றதுக்காக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா காலிஃப்ளவர் ரொம்ப வெந்து அதை ஃப்ரை பண்ணும்போது மொறுமொறுன்னு வராது, மசிஞ்சு வந்துடும். அதனால் தண்ணி லைட்டாக பபுள்ஸ் வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா ஆவியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இதை கொஞ்ச நேரம் போல் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன். அரிசி மாவு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா எல்லாமே நல்லா காலிஃப்ளவரில் அப்ளை ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்த உடனே அதை திருப்பி விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். மசாலா எதுவுமே உதிரவே இல்லை பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. மசாலா எதுவுமே உதிராமல் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரிச்சு வச்சதுமே உடனே காலியாகக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.